ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ட்ராவலர் டிஜே பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் தாங்க போக போகிறோம். அதை பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் போட போகிறேன். வாங்க உள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அத்திப்பள்ளி போயிட்டுருக்கோங்க. அத்திப்பள்ளி பக்கம் வந்துட்டோம். நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் கிளம்பி முன்னாடி வந்தாச்சுங்க. இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அத்திப்பள்ளி ஆர்டிஓ ஆப்போசிட் சைடில் தாங்க போயிட்டுருக்கோம். ஆட்டோ முன்னாடி போகுதுங்களா? நம்ம வந்து இங்கே லெஃப்ட் எடுத்துக்கணுங்க. லெஃப்ட் எடுத்தால் அத்திப்பள்ளி, மேலே ஃப்ளேவர் மேலே போனோம்னா டேரெக்ட் ஒசூருங்க. ஸ்ட்ரைட்டாக போனோம்னா முன்னாடி டோல்கேட் இருக்குது. டிராஃபிக் மாதிரி தெரியுது. அவங்க டிராஃபிக்காக தான் இருக்குது. சரி வாங்க அப்படியே போகலாம். இது வேறையா, நம்ம முன்னாடி ரைட் எடுக்கணுங்க. ஆனைக்கல் போகிற வழியில் தான் 1 கிலோமீட்டர் தூரமாக நம்ம அப்படியே உள்ளே போகணும். இதில் ரைட் எடுத்துக்கலாம். ரைட் எடுத்தாச்சு. இப்போ அப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆனைக்கல் போகிற வழியில் 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போகணுங்க உள்ளே. லெஃப்ட் சைடு வண்டி எதுவும் வரல. சரி போகலாம். இவன் எங்கேயா வரீங்க? எல்லோரும் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்க. ஏன்னா தலைக்கவசம் தான் உயிர் கவசம். சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகாதீங்க. அம்ஸ் வேறு பார்க்குற இடமெல்லாம் அம்சாக போட்டு வச்சிடுறாங்க. அதில் விட்டு விட்டு போகிறதுக்குள்ளே நமக்கு இதாகிடுது. இன்னும் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தாங்க இருக்குது இங்கேருந்து. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நம்ம கோயிலை ரீச் பண்ணிடுவோம். டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுதுங்க. கோயில் வந்து எவ்வளோ டைமுக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா 9 o'clock 9:30ங்க. நீங்கள் அப்படியே ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோ கலராக, அதாங்க ஆஞ்சநேயர் டெம்பிள். இங்கே கோயில் பக்கமாக வந்துட்டோங்க. இங்கே ரைட் எடுத்துக்கணும். இது வந்து என்ட்ரன்ஸுங்க. இப்படி முன்னாடி போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பைக்கு, 2 வீலரு, காரு, ஆட்டோ எல்லாத்துக்குமே பார்க்கிங் வசதி இருக்குங்க. இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால நல்ல கூட்டம், எல்லோரும் வந்திருக்காங்க. ஃபுல்லாக பார்க்கிங்கே ஃபுல் ஆகிட்டு இருக்குங்க. சரி வாங்க அப்படியே நம்ம கையெல்லாம் கழுவிட்டு அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். ஹலோ வைஸ், நான் உங்கள் ட்ராவலர் டிஜே பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அத்திப்பள்ளியில் இருக்கிற அனுமன் டெம்பிள் தாங்க வந்திருக்கோம். பின்னாடி பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அனுமன் டெம்பிள் தான் வந்திருக்கோம். லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒசூர்ந்து வந்தீங்கன்னா அத்திப்பள்ளியிலேருந்து ஆனைக்கல் போகிற வழியில் கொஞ்சம் 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெங்களூர்லேருந்து வந்தீங்கன்னா டேரெக்ட் அத்திப்பள்ளி வந்து அத்திப்பள்ளியிலேருந்து உள்ளே வர மாதிரி இருக்கும். இதுதான் அனுமன் டெம்பிள். அப்படியே நம்ம இங்கே வந்து காலெல்லாம் கழுவிட்டு போகலான்னு வந்திருக்கோங்க. இங்கேயே தண்ணிலாம் இருக்குது. சாப்பிட்டு வந்து இங்கே அன்னதானம் கூட கொடுப்பாங்க. அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டு அப்படி இங்கே வந்து கை கூட கழுவிக்கலாம். எதுக்கு கால் கழுவிட்டு உள்ளே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே அங்கேயும் சுற்றிட்டு வந்திருப்போம். அதனால் கை கால் கழுவிட்டு அப்படியே நம்ம போயிடலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளவே பூ, பழம், தேங்காய் இந்த மாதிரி பூஜைக்கு ஏற்ற எல்லாமே இங்கேயே கிடைக்கிது. நீங்கள் வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பிளோட என்ட்ரன்ஸுங்க. இந்த முன்னாடி இருக்க டேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே போயிட்டு நம்ம சாமி தரிசிட்டு வரலாம். என்ட்ரன்ஸ் நல்லா பெருசாக இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அனுமன் டெம்பிளுங்க. அனுமன் டெம்பிள் தான் வந்திருக்கோம். அனுமன் டெம்பிள் வந்தாச்சு. பூஜை நடந்துகிட்ருக்குங்க. நம்ம அப்படியே சாமியை கும்பிட்டு ஃபஸ்ட்டு சாமியோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகலாம். ஆரத்தி கொடுத்தாங்க, ஆரத்தி எடுத்தாச்சு. இவர் தாங்க அனுமன் டெம்பிளோட இது. அப்படியே நமக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதத்தை வாங்கி குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க. இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால ரொம்ப பேர் வந்திருந்தாங்க.
ஃபுல்லாக கூட்டமாக இருந்தாங்க. சரி அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அம்மன் டெம்பிளுக்கு தாங்க வந்துவிட்டோம். அம்மன் டெம்பிள் வந்துட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் ஐயர் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டார். சரி இங்கேயும் பூஜை முடிச்சுட்டு அப்படியே அம்மனோட தரிசனத்தையும் முடிச்சுட்டு அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் டெம்பிளுங்க. அதுக்கு தான் போக போகிறோம். இது வந்து 3வது இருக்கிறதுங்க. இது வந்து சனீஸ்வரன் டெம்பிள். இங்கே மொத்தம் 3 சாமியோட டெம்பிள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அனுமன், அப்புறம் வந்து அம்மன், அப்புறம் வந்து சனீஸ்வரன் டெம்பிள். இப்போ நம்ம சனீஸ்வரன் டெம்பிள் உள்ள தாங்க போக போகிறோம். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கருப்பாக ஏதோ போட்டுட்ருக்காங்க எரியட்டுன்னு சொல்லிட்டு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏதோ டிஸ்டி அந்த மாதிரி இருந்தால் கூட அது போகிறதுக்கு தாங்க. அதை வாங்கிட்டு வந்து அந்த எரியத்தில் போட்டுவிட்டா நம்ம டிஸ்டியெல்லாம் நீங்கிடும்னு சொல்லுவாங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு சாமியை ஃபஸ்ட்டு கும்பிட்டு வந்துடலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. சனீஸ்வரன் சாமி பார்த்த உடனே நமக்கு பார்த்தீங்களா கம்பீரமான லுக்குங்க. அப்படி எனக்கு சிலுக்கிற மாதிரி ஆயிடுச்சு உடம்பெல்லாம். சரி அப்படியே நாமளும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு திருநீரெல்லாம் வச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நவக்கிரகம் இருந்துச்சு. அதையும் ஒரு 9 ரவுண்டு சுற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ரவுண்டு தான் காமிக்கிறேன். நான் 9 ரவுண்டு சுற்றுவேங்க. 9 ரவுண்டு சுற்றி முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோங்க. முடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம தரிசனம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போயுமே கோயிலுக்கு உள்ளே வரும்போது உங்களுக்கு ஏதாவது இவங்களுக்கெல்லாம் காசு போடணும் அந்த மாதிரி இருந்தால் வந்து காசு போடுங்க. வெளியே போகும்போது போடாதீங்க. சரி அப்படியே நம்ம முன்னாடி வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்குறாங்க. பிளேட்லாம் வச்சுருக்காங்க. பிளேட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே அன்னதானம் வாங்கிக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு வெஜ் பலாவு போட்டிருக்காங்க இன்றைக்கி. அப்படியே இங்கே முன்னாடி வெளியே வந்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே வச்சு தான் சாப்பிட்ருக்காங்க. நாமளும் அப்படியே போய் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாங்க. அதனால் நம்ம சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தரிசனத்தெல்லாம் முடிச்சிட்டோம். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூர்லேருந்து வந்தோம்னா அத்திப்பள்ளி வந்துட்டு அத்திப்பள்ளியிலேருந்து ஆனைக்கல் போகிற வழியில் 1 கிலோமீட்டர் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க இந்த டெம்பிள். பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தாவே தெரியும் அனுமன் டேச்சு போகிறோம். அதே மாதிரி பெங்களூர் சைடுலேருந்து வந்தீங்கன்னா அத்திப்பள்ளி வந்துட்டு அத்திப்பள்ளிலேருந்து ரைட் எடுத்து வர மாதிரி இருக்குங்க. ஃபைனலாக நம்ம அனுமனோட தரிசனம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். சரி ஓகே, இதோடு நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான பைக் எல்லா விதமான வீடியோவும் போடுவேன். பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இதோடு நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பாய், தேங்க்யூ.